அன்பின் உருவம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ அருகில் வா. தொய்ந்து போன வாழ்வினை கேட்கிறார், நீ அருகில் வா. ஓடிவா, நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயே வா. தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. மனிதர் பலரை நம்பினாய், பல முறை தடுமாறினாய். உற்றார் பெற்றார் அன்பெல்லாம் கனவு போன்று அகலுமே. ஓடிவா, நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயும் வா. தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு லூக்கா 9ஆம் அதிகாரம் 46, 47, 48 3 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. யாருக்குள் உண்டாயிற்று? சீடர்களுக்குள்ளே உண்டாயிற்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள். ஒன்று பொறாமை, இன்னொன்று பெருமை. பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளே இருக்கின்ற உறவுகளை முறித்து போடுகின்றது. இப்போ 2ஐயும் சரி செய்யணும்னா நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா கடவுளுடைய அன்பு, த லவ் ஆஃப் காட். இங்கே இவங்ககிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் லவ். ஏற்கனவே நம்ம நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தபடியாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்களாலே செய்ய முடியலையே, ஆண்டவர் எல்லா பவரையும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாரே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்த வல்லமைக்கு குறைவுக்கு காரணம் என்னென்னா அவங்ககிட்ட இருந்த சீடர்கிட்ட இருந்த லேக் ஆஃப் ஃபெய்த், லேக் ஆஃப் ப்ரேயர், லேக் ஆஃப் ஃபாஸ்டிங்னு சொல்லி 3 காரியங்களை நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அற்புதங்களை செய்வதில்லை, அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. காரணம் என்ன? லேக் ஆஃப் லவ். ஆனால் அவங்ககிட்ட அதிகமாக இருந்தது என்வியும் ப்ரைடும் இருந்துச்சு, பொறாமையும் பெருமை இருந்துச்சு. விளைவு சீடர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாதபடி அங்கு பிரிவு நிகழ்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இதே காரியங்கள் தான் இன்றைக்கு குடும்பங்களிலும் தனிநபர்களிலும் திருச்சபையிலும் தொடர்கிறது. எப்பொழுது என்னை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேனோ, மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்கிறேனோ, அப்பொழுது அங்கு அன்பு தாழ்ச்சி வரும், பிரிவு வரும், உறவு முறிவு வரும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் அழகாக அவங்களுக்கு போதிக்கிறார். எப்படி நீங்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், உங்களிடத்தில் காணப்படுகிற பொறாமையும் பெருமையும் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் டீச் பண்ணுறதை தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தின் யோசனையை அறிந்து, ஏன் இப்படிப்பட்ட பொறாமை, ஏன் இப்படிப்பட்ட பெருமை அப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு 3 சீடர்களை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டார். கீழே 8 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் இருக்காங்க. 3 பேர் போக மீதி 9 பேர் கீழே இருக்கிறாங்க, மலைக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த 9 பேர்னால என்ன பண்ண முடியல? அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனை துரத்த முடியல. இப்போ ஒன்று இந்த 9 பேருக்கு என்ன ஒரு பொறாமைன்னா, ஆண்டவர் 3 பேரை மட்டும் கூட்டு போயிட்டாரேன்னு சொல்லி, அந்த 3 பேருக்குள்ளே இருந்தது என்னென்னா, ஆண்டவர் எங்களை மட்டும் கூட்டு போனாருங்கிற பெருமை. அப்போ பொறாமையும் பெருமையும் அன்பு தாழ்ச்சியை உண்டாக்குகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு கிடைக்காத காரியம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது, மற்றவர்களுக்கு கிடைக்காத காரியம் எனக்கு கிடைச்சிதுங்கிற பெருமையும்
எனக்கு கிடைக்கலைங்கிற பொறாமையும் இன்றைக்கு அன்பு குறைவிடுவதற்கு காரணமாக இருக்குது. விளைவு குடும்பங்களிலே பிரிவும் சபைகளிலே முறிவும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இதை தவிர்க்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவன் பெரியவனாயிருப்பான் என்று ஒரு போதனையை கொடுக்கிறார், உடனே கொடுக்கிறார். சிறு பிள்ளைகளைப் போல நாம் எப்படி மாற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெல்ப்லெஸ் சின்ன பிள்ளைங்க உதவி எதிர்பார்க்கிறவர்கள், மற்றவர்களை ரெண்டாவது டிபெண்ட், மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஸ்டேட்டஸை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நான் பெரியவனா நீ பெரியவங்க ஸ்டேட்டஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்பிக்கை மூலமாக வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். இந்த 4ம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுபோல் நீங்கள் உதவியை என்னிடத்தில் கேட்கணும், என்னை சார்ந்து வாழணும். உங்களுக்குள்ளே அந்த ஸ்டேட்டஸை வைக்கக்கூடாது, விசுவாசத்தில் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போதனை கொடுக்குறார். அப்போ ஒன்றை கவனமாக இருக்கணும். சைல்டு லைக், நாட் சைல்டிஷ். குழந்தைகளை போல் இருக்கணும். அதே போல் மற்ற நேரத்தில் வளர்ந்துருக்கிற நம்ம இருக்கிறவங்க சைல்டிஷாக இருக்கக்கூடாது. எல்லா விவரங்களையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ குழந்தைகளைப் போல அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் சொல்ல போகும்போது பாரபட்சம் இல்லாமல் அன்பு செலுத்துகிறவர்கள், பதவியோ இதை குறித்த ஸ்டேட்டஸோ இல்லாதவர்களாய் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவரின் அன்பு நமக்குள்ளே வெளிப்படும். அது பொறாமையும் பகைமையும் முறித்து போடும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஃபார்முலாவை, சீக்கிரட்டை நீங்களும் பயன்படுத்துவோம். ஏனென்றால் அவர் அன்பைத்தான் பயன்படுத்தினார். ஒரு காலத்திலும் நான் பிதாவுடைய குமாரன் என்ற பெருமையோ மற்றவர்களை கொடுத்த பொறாமையோ அவருக்கு வரவே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் அவருடைய அன்பில் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி, ஆண்டவரே என்னிடத்தில் காணப்படுகிற பொறாமை பெருமையை அகற்றி போடுங்கன்னு சொல்லி ஜெபித்து மற்றவர்களோடு ஒப்புரவாகவும் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார். ஆமென்.